அக்குரச தெனியாய பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட கசிவினால் நில்வழா கங்கையில் கலந்த எண்ணெயை அகற்றும் பணிகள் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன. நில்வலா கங்கையிலிருந்து பெறப்பட்ட நீர் மாதிரிகளை ஆய்வுக்குட்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய சுற்றாடல் அதிகார சபை ஆரம்பித்துள்ளது. ராணுவத்தினர் மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இணைந்து ஆற்று நீரை சுத்தப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். எண்ணெய் கசிவு தொடர்வதை அவதானிக்க முடிந்தது. அவற்றை அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இங்கிருந்து நீர் மாதிரிகள் பெறப்பட்டுள்ளன. அவை பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுப்பதா இல்லை நிறுத்துவதா என்பது தொடர்பில் தீர்மானிக்க முடியும். நீர் மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டதும் தீர்மானம் ஒன்றுக்கு வர முடியும். தற்போதைக்கு எண்ணெயை அகற்றும் நடவடிக்கையை தொடர்வே எதிர்பார்க்கின்றோம். டீசல் பிரமாணය තවමත් ඉතාමත්ම සුළු වශයෙන් நில்வள கங்கையில் டீசல் தொடர்ந்தும் கலந்துள்ளது. ராணுவத்தினர் எண்ணெய் அகற்றும் நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். இது தவிர மத்திய சுற்றாடல் அதிகார சபை, சமுத்திர பாதுகாப்பு பிரிவு மற்றும் மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவின் உதவியுடன் இந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. ක්‍රියාකාරීත්වයෙන් සම්බන්ධීකරණය සම්පූර්ණයෙන් කරගෙන යනවා. அக்குரச பகுதியில் நில்வலா கங்கைக்கு அருகிலுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிலிருந்து கடந்த 16ஆம் தேதி முதல் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. 20,000 லிட்டர் எண்ணெய் கசிந்து நில்வலா கங்கையில் கலந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.